ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 2024 குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வு எழுத தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வுக்கூட அனுமதி சீட்டுகள் தேர்வாணையத்தின் இணையதளமான tnbsc.gov.in மற்றும் tnbscexam.in ஆகியவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒரு முறை பதிவேற்றம் மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வுக்கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, ஓடிஆர் நம்பர், அதை வச்சு அது கன்ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்து தான் நீங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி இவங்க கொடுத்துருக்காங்களா, இந்த வெப்சைட்டை கொடுக்கலாம். உங்களோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வந்தீங்க அப்படின்னா என்டர் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜ் உள்ளே போகும். அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து இந்த கேப்சாவை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜ் உள்ளே போகும். அதில் சைடில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துமே கேட்கும். இந்த பிறந்த தேதியும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி இப்போவே பார்த்துக்கோங்க. உங்களோட ஹால் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்கள் அதுக்கான தயார் நிலையில் இருந்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.